வாக்குப்பதிவின் போது செய்ய வேண்டிய வழிமுறைகள். ஃபஸ்ட்டு வந்து பேலட் யூனிட்டை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது விவிபேட் யூனிட், அடுத்தது வந்து கண்ட்ரோல் யூனிட். ஃபஸ்ட்டு வந்து பிவிசி அப்படிங்கிற சீக்வன்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கணும். பினா பேலட் யூனிட், வினா விவிபேட், சினா கண்ட்ரோல் யூனிட். ஃபஸ்ட்டு வந்து பேலட் யூனிட்லேருந்து விவிபேட்டுடைய பேக் சைடில் இருக்கிற இந்த கனெக்டரை வந்து ரெட்டுங்கிற பொசிஷனில் இருக்கிறது ரெட்டும், பிளாக் இடத்துல வந்து பிளாக்கும் இருக்கிற மாதிரி இந்த சைடில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளினோம்னா அது லாக் ஆகிக்கும். நம்ம ஜஸ்ட் இப்படி பார்த்தோன்னா அது கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சான்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து விவிபேடில் இருக்கிற இந்த கனெக்டர் எடுத்துட்டு கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கிற பேக் சைடில் இந்த ஸ்விட்சுக்கு பக்கத்தில் பேக் சைடில் சாக்கெட் இருக்கும். அதுலேயும் அதே மாதிரி ரெட்டு இருக்கிற பக்கம் ரெட்டும், பிளாக் இருக்கிற பக்கம் பிளாக் இருக்கிற மாதிரி இந்த சாக்கெட்டில் வந்து பொருத்தணும். அதுக்கும் சைடில் வந்து இந்த நாபை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்படி ஜஸ்ட் இழுத்து பாருங்கள், நல்லா ஃபிட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதையை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம், ஃபிட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து விவிபேடு, அடுத்தது வந்து மார்க் போலுக்கு இப்போ வந்து கனெக்ஷன்ஸ் வந்து தயார் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மார்க் போடும்போது இந்த பின்னாடி இருக்கிற விவிபேடில் இருக்கிற நாபு வந்து வெர்டிக்கல் பொசிஷனில், அதாவது ஒர்க்கிங் கண்டிஷனில் இந்த நாபை வந்து திருப்பி விடணும். அதுக்கு அடுத்தது கண்ட்ரோல் யூனிட்டுடைய பேக் சைடில் இருக்கிற ஸ்விட்ச் வந்து ஆன் பொசிஷனுக்கு கொண்டு வரணும். ஆன் பொசிஷனுக்கு கொண்டு வந்த உடனே அதில் வந்து டிஸ்பிளே வரும், அது செல்ஃப் செக் ஆகிட்டுருக்கு. அந்த சமயத்தில் ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே விவிபேடில் 7 ஸ்லிப்பு, டெஸ்ட்டு ஸ்லிப்பு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகி வெளியில் வரும். செல்ஃப் செக்கிங் முடிஞ்சுது. அடுத்தது வந்து டேட்டு டைமும் வந்து கண்ட்ரோல் யூனிட்டில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட்டுடைய சீரியல் நம்பர் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேண்டிடேட் 16 ஏற்கனவே செட் பண்ணியிருக்காங்க, அதனால் கேண்டிடேட்ஸ் 16ன்னு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு பேட்ரியுடைய எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் டிஸ்பிளே ஆகும். அடுத்தது என்னென்ன யூனிட்ஸ் வந்து இதோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு டிஸ்கவர் பண்ணோம். பேலட் யூனிட், விவிபேட் 2 இருக்குது. அடுத்து டெஸ்டிங்கில் பேலட் யூனிட், விவிபேட் 2 ரெடியாக இருக்குது. டெஸ்டிங் ஓகே ஆயிடுச்சு, போலிங்க்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த சமயத்தில் நம்ம வந்து டோட்டல் பட்டனை செக் பண்ணுறோம். டோட்டல் எவ்வளவு இருக்குது, ஏற்கனவே ஏதாவது போலானது ஓட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்கு டோட்டல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ கேண்டிடேட்ஸ் 16க்கு டோட்டல் ஓட்ஸ் வந்து 3ன்னு போலானது டிஸ்பிளே ஆகுது. அதனால் மார்க் போடும்போது 0 இருக்கிறத என்ஷூர் பண்ணணும். இப்போ டோட்டல் ஓட்ஸ் வந்து 3 பதிவாக இருக்குது, அதை நம்ம வந்து கிளியர் பண்ணணும். இந்த கிளியர் பண்ணுறதுக்கு முறையாக க்ளோஸ், இந்த கேஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் வந்து டோட்டலில்
நம்பர் ஆஃப் ஓட்ஸ் 3 அல்லது எவ்வளோ ஓட்டு போலாக இருக்குதுங்கிறது 0 இல்லாமல் நம்பர்ஸ் காண்பித்தால் அதில் வந்து க்ளோஸ், ரிசல்ட், கிளியர், சிஆர்சி என்ற சீக்வன்ஸை மனசில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இது ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிடுச்சு, ஆனால் கிளியர் ஆகாமல் இருக்குது. அதனால் நம்ம மறுபடியும் வந்து ரிசல்ட்டை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ஏற்கனவே போலானது கிளியர் ஆகாமல் இருக்கிறதுனால ரிசல்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ டோட்டல் போல்டு ஓட்ஸ் வந்து 3ன்னு டிஸ்ப்ளே ஆகுது. ஃபஸ்ட் கேண்டிடேட்டுக்கு 1, கேண்டிடேட் 1க்கு ஓட்ஸ் 0. இதே மாதிரி 16 கேண்டிடேட்டுக்கும் எவ்வளோ ஓட்ஸ் போலாக இருக்குதுங்கிறது ரிசல்ட்டில் வந்துடும். இப்போ கேண்டிடேட் வந்து 15 வந்துருச்சு. அடுத்தது கேண்டிடேட் 16, இதான் லாஸ்ட்டு. 16 கேண்டிடேட் இருக்கிறதுனால இது 16 ஓட் 0. இப்போ எண்டு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. இப்போ இதோட ரிசல்ட்டோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கிளியர் பட்டன் கொடுத்தோன்னா நம்ம இது வரைக்கும் போலான ஓட்டு 3மே வந்து கிளியர் ஆயிரும். டெலிட்டிங் போல்டு ஓட்ஸ் அப்படிங்கிற டிஸ்ப்ளே வரும். ஏற்கனவே போலான எல்லா ஓட்ஸும் டெலிட் ஆகிடும். அடுத்தது 16 கேண்டிடேட்டும் அப்படிங்கிற டிஸ்ப்ளே வரும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டோட்டல் போல்டு வந்து 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த கண்ட்ரோல் யூனிட் மெமரியில் எந்த ஓட்டு பதிவாகலை அப்படிங்கிறது நம்ம என்ஷூர் பண்ணுறோம். அது வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டாக 16 கேண்டிடேட்டுக்கும் 0 அப்படிங்கிறத டிஸ்பிளேயில் காமிச்சதை நம்ம உறுதி செஞ்சுக்கிறோம். இப்போ கேண்டிடேட் வந்து 15 ஓட்ஸ் 0ன்னு வந்துருச்சு. அடுத்தது கேண்டிடேட் 16 லாஸ்ட் கேண்டிடேட்டுக்கும் ஓட்ஸ் 0ங்கிறது வந்துருச்சு. இப்போ எண்டு டிஸ்ப்ளே ஆகிடுச்சு. அப்போ கிளியர், எல்லாமே கிளியர் ஆகி 16 வேட்பாளர்களுக்கும் 0 ஓட்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பேலட் யூனிட்டில் நம்ம 50 ஓட்டு மார்க் போல் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பேலட்டுங்கிற பட்டனை வந்து கண்ட்ரோல் யூனிட்டில் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே பிஸி லைட் வரும். அதே மாதிரி கண்ட்ரோல் யூனிட்லேயும் பேலட் யூனிட்லேயும் பிஸி ரெடி லைட் வரும். ரெடி லைட் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு ப்ரெஸ் பண்ணுறோம். விவிபேட் இப்போ விவிபேட்டில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு வேட்பாளருக்கு ஓட்டு ப்ரெஸ் பண்ணதையும் விவிபேட்டில் வந்து அந்த ஒரு 7 செகண்டுக்கு அந்த ஸ்லிப் வந்து எந்த வேட்பாளருக்கு ஓட்டு பதிவு பண்ணோம் அப்படிங்கிறது டிஸ்ப்ளே ஆயிரும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதையும் பிஸி லைட்டு ஆஃப் ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஓட்டு நம்ம போட போகிறோம். மறுபடியும் பேலட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். செகண்ட் கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுறோம். அப்போ வந்து விவிபேட்டில் எந்த வேட்பாளருக்கு ஓட்டு போட்டோங்கிறது டிஸ்பிளேயில் வந்துடும்.
இதை வந்து நம்ம தனி தாளில் பேப்பரில் நம்ம ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் எவ்வளவு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த பிஸி லேம்ப் வந்து கண்ட்ரோல் யூனிட்டில் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அந்த போலிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்தது மறுபடியும் பேலட் கொடுக்குறோம். தேர்ட் கேண்டிடேட் இதே முறையில் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டா வரைக்கும் நம்ம வந்து போல் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து லாஸ்ட் வரைக்கும் பண்ணுறோம். இதே முறையில் 50 வாக்குகளும் பதிவு பண்ணிடுறோம். அதை நம்ம பேப்பரில் குறிச்சிட்டு வரோம். 50 வாக்குகளும் பதிவான உடனே நம்ம வந்து டோட்டல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டோட்டல் செக் பண்ணணும். இப்போ மார்க் போலில் பேலட் யூனிட்டில் இருக்க எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் வரிசையாக நம்ம ஓட்டு போட்டு இப்போ 50 ஓட்டு வந்து போல் ஆயிடுச்சு. அந்த 50 ஓட்டும் போல் ஆனதை நம்ம இப்போ வந்து டோட்டல் பட்டன் அமுத்தி அதை செக் பண்ணுறோம். இந்த டிஸ்பிளே யூனிட்டில் எவ்வளோ ஓட்டு போல் ஆயிடுச்சு அப்படிங்கிற டோட்டல் வந்து டிஸ்பிளே ஆகும். பதினாறு கேண்டிடேட்ஸு டோட்டல் போல்டு ஓட்ஸ் 50. ஸோ மார்க் போலில் 50 ஓட்டு போல் ஆயிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி 50 மார்க் போல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிட்டோம். அதை வந்து ஏஜென்ட்கிட்ட காமிச்சிட்றோம். அடுத்தது வந்து இப்போது இந்த மார்க் போல் வந்து முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். க்ளோஸ் பட்டனை அழுத்தும் போது கேண்டிடேட்ஸ் 16ங்கிறத டிஸ்பிளே ஆகும். அப்போவும் வந்து டோட்டல் ஓட்ஸ் போல்டு எவ்வளோங்கிறது டிஸ்பிளே வரும். போல் க்ளோஸ்ட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிரும். மார்க் போல் முடிஞ்சிட்டு ரிசல்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதில் இருக்கிற விவிபேட் பாக்ஸ்குள்ளே இருக்கிற நம்ம இந்த ஸ்லிப் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்லிப்பை எடுத்துகிட்டு வேட்பாளர் வாரியாக அந்த 50 ஸ்லிப்பையும் ஒவ்வொரு வேட்பாளர் சின்ன வாரியாக நம்ம வந்து தனித்தனியாக பிரிக்கிறோம். பிரித்ததுக்கப்புறம் இந்த விவிபேடில் இருக்கிற இந்த ஸ்லிப்பும் பேலட் கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கிற ஸ்லிப்பும் கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கிற டோட்டலும் ஒவ்வொரு கேண்டிடேட் வாரியாக சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக இதுவும் அதுவும் சரியாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த மார்க் போல் மார்க் போல் பண்ண ஸ்லிப்பில் எல்லாத்துலேயும் இதை வந்து ரவுண்டு சீல் மார்க் போல் அப்படிங்கிற சீல் இருக்கும். அது ஒவ்வொன்றிலையும் மார்க் போல் ஸ்லிப் அப்படின்னு சொல்லி 50லேயும் நம்ம இந்த மாதிரி மார்க் போல் சீலை வந்து பண்ணி இதையை வந்து தனியாக கலெக்ட் பண்ணி நம்ம இதுக்கென தனியாக கொடுத்துருக்க பிளாக் கவரில் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதையும் நம்ம சீல் பண்ணி அதிலே ஏஜென்ட் சைன் அண்ட் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் சைன் பண்ணி அதை வந்து தனியாக வச்சு நம்ம ஜோனல் ஆஃபீஸர்கிட்ட அந்த சம்மந்தப்பட்ட கவரில் போட்டு ஒப்படைப்பு செய்யணும். மார்க் போல் முடிஞ்சிருச்சு. மார்க் போல் முடிஞ்சிட்டு ரிசல்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதில் இருக்கிற விவிபேட் பாக்ஸ்குள்ளே இருக்கிற நம்ம இந்த ஸ்லிப்பை எடுத்துக்கிறோம். இந்த ஸ்லிப்பை எடுத்துகிட்டு வேட்பாளர் வாரியாக அந்த 50 ஸ்லிப்பையும் ஒவ்வொரு வேட்பாளர் சின்ன மாதிரியாக நம்ம வந்து தனித்தனியாக பிரிக்கிறோம். பிரித்ததுக்கப்புறம் இந்த விவிபேடில் இருக்கிற இந்த ஸ்லிப்பும் பேலட் கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கிற ஸ்லிப்பும் கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கிற டோட்டலும் ஒவ்வொரு கேண்டிடேட் வாரியாக சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக இதுவும் அதுவும் சரியாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த மார்க் போல் பண்ண ஸ்லிப்பில் எல்லாத்துலேயும்
இதை வந்து ரவுண்டு சீல் மார்க் போல் அப்படிங்கிற சீல் இருக்கும். அது ஒவ்வொன்றிலையும் மார்க் போல் ஸ்லிப் அப்படின்னு சொல்லி 50லேயும் நம்ம இந்த மாதிரி மார்க் போல் சீலை வந்து பண்ணி இதையை வந்து தனியாக கலெக்ட் பண்ணி நம்ம இதுக்கென தனியாக கொடுத்துருக்க பிளாக் கவரில் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதையும் நம்ம சீல் பண்ணி இப்போ டிஸ்பிளேல எதுவும் இல்லை, ஹோல் க்ளோஸ்டோடு நின்றுச்சு. அடுத்தது க்ளோஸ் முடித்ததையும் ரிசல்ட்டு சிஆர்சி அப்படிங்கிறத இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கணும். க்ளோஸ் முடிஞ்சதையும் ரிசல்ட் கவுண்டிங் ரிசல்ட் ஹோல்ட் ரிசல்ட் அப்படிங்கிற மெசேஜ் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். கேண்டிடேட் 1 ஓட்ஸ் 2, அடுத்தது கேண்டிடேட் 2 ஓட்ஸ் 2, கேண்டிடேட் 3 ஓட்ஸ் 3, கேண்டிடேட் 4 ஓட்ஸ் 2, candidate 15 votes 4, candidate 16 votes 4. ஸோ 50 ஓட்டும் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ போல் ஆயிடுச்சு அப்படிங்கிற ரிசல்ட் வந்து எண்டில் டிஸ்பிளேல எண்டு வரும். வந்ததையும் ரிசல்ட் பார்ட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம போலுக்காக வாக்குப்பதிவு தயார் நிலையில் இருக்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து கிளியர் பட்டன் அமுத்தி மார்க் போலில் பதிவான 50 வாக்குகளும் டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ கிளியர் பட்டன் கொடுத்துட்டோம். டெலீட்டிங் போல்டு ஓட்ஸ் அப்படிங்கிற டிஸ்பிளே வந்துடும். கேண்டிடேட்ஸ் 16, total polled votes 0. ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஓட்ஸ் 0 அப்படிங்கிற டிஸ்பிளே வந்து 16 கேண்டிடேட்டுக்கு 0ங்கிறத டிஸ்பிளே ஆகிறத நம்ம போலிங் ஏஜென்ட் கிட்ட காமிச்சு இப்போ இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் எந்த போல்டு ஓட்டு இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா டோட்டல் 0, எந்த கேண்டிடேட்டுக்கும் ஓட் இல்லை அப்படிங்கிறது நம்ம என்ஷூர் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம பேப்பர் சீலிங். அந்த பேப்பர் சீல் எப்படி போடணுங்கிறத இப்போ பார்க்கலாம். கண்ட்ரோல் யூனிட்டில் நம்ம க்ளோஸ் ரிசல்ட் கிளியர் பட்டன் அமுத்தி கிளியரில் வந்து எல்லா ஓட்ஸு பதிவான மார்க் போலில் பதிவான அனைத்து வாக்குகளும் டெலீட் செய்யப்பட்டு விட்டது. எல்லாமே 0 அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பேப்பர் சீல் இருக்கும். அதை வந்து இந்த ஸ்லாட்டுக்குள்ளே நம்ம வந்து இந்த பேப்பரை வந்து இன்சர்ட் பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து ரிசல்ட்டு, கீழே வந்து பிரிண்ட் பட்டன் இருக்கும். அதை நம்ம வந்து இந்த டோரை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதில் இருக்கிற மார்க்கிங் வந்து இந்த ஹோல்ஸில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறோம். ஸ்பெஷல் டேக் பொருத்தணும். அந்த ஸ்பெஷல் டேக் வந்து க்ளோஸ் பட்டன் தெரிகிற மாதிரி ஸ்பெஷல் டேக்கை வச்சு அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஹோல்ஸில் நூல் போட்டு இந்த ஸ்பெஷல் டேக்கை வந்து ஃபிட் பண்ணி சீல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதுலேயும் வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர் சைன் பண்ணணும். அதே மாதிரி போலிங் ஏஜென்ட்டு விருப்பப்பட்டால் இதில் சைன் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டோரை க்ளோஸ் பண்ணணும்.
க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இது வந்து இப்படி இதையும் வந்து க்ளோஸ் பட்டனை இந்த ஜஸ்ட் இது ப்ரெஸ் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட்டு இந்த ஏ சைடு வந்து இதில் இருக்கிற அந்த வேக்ஸு ஸ்டிக்கர் எடுத்துடணும். இது வந்து இந்த டோரில் வந்து பேஸ்ட் ஆகிற மாதிரி பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து பி சைடில் இருக்கிற மேலே இருக்கிற ஸ்டிக்கர் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த ஏ மேலேயே பி வந்து இதை வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து அந்த பேப்பர் சீலோட நம்பர் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ப்ரிசைடிங் ஆஃபீஸர் சைன் பண்ணிடுவாங்க. போலிங் அடுத்தது இப்போ எல்லா வாக்காளர்களும் அந்த பூத்துக்குள்ளே இருக்கிற 6 மணிக்கு வந்து நம்ம போல் க்ளோஸ் பண்ணுறோம். சப்போஸ் வாக்காளர்கள் வந்து வரிசையில் நிற்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பளித்து எல்லாரும் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணதையும் நம்ம இந்த கண்ட்ரோல் இந்த டோட்டலில் வந்து நம்ம 17A ரெஜிஸ்டருக்கும் இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கிற டோட்டல் ஓட்ஸும் நம்ம கடைசியில் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அது டேலி பார்த்துட்றோம். நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் யூனிட்டுடைய ஸ்விட்சை வந்து ஆஃப் பொசிஷனுக்கு கொண்டு வர்றோம். அடுத்தது விவிபேட்டுடைய பேக் சைடில் இருக்கிற நாபை வந்து நம்ம இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, அதை வந்து ஹரிசாண்டல் பொசிஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் மோடுக்கு கொண்டு வந்துடுறோம். அடுத்தது நம்ம பேலட் யூனிட்லேருந்து விவிபேடை வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கிற இந்த கனெக்டரை வந்து ரிலீஸ் பண்ணி எடுத்துடுறோம். நெக்ஸ்ட்டு விவிபேட்லேருந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகிற இந்த ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்துடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த டோரை லாக் பண்ணிடுறோம். அடுத்து அந்தந்த கேஸில் பேலட் யூனிட்டும் கண்ட்ரோல் யூனிட்டும் அதுக்கான அந்த ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கேஸில் உள்ளே வச்சு நம்ம ஜோனல் ஆஃபீஸருக்கு ஒப்படைக்கிறதுக்கு தயார் நிலையில் வச்சுக்கிறோம்.